வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரீ கம்பைலேஷன் தான். சரிங்களா? இது சப் இன்ஸ்பெக்டர், காவலர், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் சைக்காலஜி எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் வரீங்கன்னா எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும். எப்படி இங்கே பாருங்கள், டிஎன்பிஎஸ்சிக்கு 7843 கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? இதில் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 2E, டிஎன்பிஎஸ்சி ஒரு 25+ எக்ஸாம்ஸ் ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறாங்க. இருக்கிறதுலே அதிகமாக 2019 தான் நடத்துகிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 42 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க அந்த கொரோனாக்கு முன்னாடி. அப்படின்னா ஒரு போர்டு இருக்காங்கன்னா அந்த போர்டில் நடத்தக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். சரிங்களா? ப்ரொஃபஷனல் நாலேஜ் தேவையில்லை. இப்போ இன்ஜினியரிங் சர்வீஸ் நடத்த போகிறாங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸோட கொஸ்டின்ஸையும் நம்ம வரப்போகிற குரூப் 2A பார்த்து தான் ஆகணும். சார் அது லிங்க் ஆகலையே அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு போர்டு நடத்தக்கூடிய காமன் சிலபஸில் இருக்க கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி ஏன் நான் சொல்ல வரேன்னா, சப் இன்ஸ்பெக்டர் படிக்கிறவங்க கான்ஸ்டபிள் கொஸ்டினையும் பாருங்கள், கான்ஸ்டபிள் படிக்கிறவங்க சப் இன்ஸ்பெக்டர் கொஸ்டினையும் பாருங்கள். ரெண்டுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் தான். இப்போ எல்லா கொஸ்டினையும் நீங்கள் பார்த்தா ஆகும். ஜென்ரல் ஸ்டடீஸில் 1630, இந்த பக்கம் 855 கொஸ்டின் சைக்காலஜி, ரெண்டுத்தையும் சேர்த்து சால்வ் பண்ணிங்கன்னா கிளியர். இதுக்கு அடுத்த PDF நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த உங்களுக்கு தெரியுமா புக் பேக் கொஸ்டின். உங்களுக்கு தெரியுமா 6 to 12, புக் பேக் கொஸ்டின் 6 to 10 போதும். சரிங்களா? அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் பொதுத்தமிழ் பார்க்கணுன்னா இப்போ சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் கிராமரு டாப் டு பாட்டம் இருக்கும். இப்போ சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. 7 அழகாக பிரிச்சிருக்கோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 7 அழகாக பிரித்து அதுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸையும் நம்ம பிரிச்சிட்டோம். அதனால் நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸோடு எது மிங்கிள் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் அந்த PDFயில். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், ரொம்ப முக்கியம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதுகிறவங்க இது நம்ம மே மாதம் வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டோம். 11 டாப்பிக்லேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் காமிச்சிருக்கோம். சரிங்களா? எக்கனாமிலேருந்து வரைக்கும் என்னென்ன வந்துச்சு, அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து என்ன வந்துச்சு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லேருந்து வந்துச்சு, டிஎன்பிஎஸ்சி as well as டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின். இங்கே இருக்க பாருங்கள், ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிறது தான். டாபிக் வைஸ் போங்க, எதாக இருந்தாலும் அதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக மந்த்லியோ வீக்லியோ போகாதீங்க. அது ஒரு கன்ஃபியூஷன்லேயும் உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ண முடியாதபடி தான் அது இருக்கும்.